Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு மோர் வச்சு 3 டிஃபரண்டான ரெசிபீஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற குழு ரெசிபீஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பாடி நல்லா கூலாக இருக்கும். தவிர யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஸ்டொமக் அல்சர் இல்லை அசிடிட்டி இருந்தாலும் இது நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் தெரியும் நமக்கு. இது நம்ம மோர் வச்சு பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரியும் மோரில் நிறையா கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அது தவிர இதில் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா இருக்குது. ஸோ அது உடம்புக்கு நல்ல பாக்டீரியா. ஸோ வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் இது ஆற்றும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மோர் வச்சு பண்ணுற ரெசிபீஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ நீராகாரத்தை மோர் வச்சு நீராகார மோர், மசாலா மோர், வெள்ளரிக்காய் மோர். நீராகாரத்தில் நிறைய சத்து இருக்குது. உங்களுக்கு நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால அது B12 அதில் நிறையா இருக்கும். உங்களுக்கு இப்போ சளி பிடிக்கிறவங்க அது மோர் இதுன்னு சேர்த்தா சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு அதில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. அதே மாதிரி மசாலா மோர் செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது மல்லியெல்லாம் போடுறோம். இது சின்ன வெங்காயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி தன்மை எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹீட்டை சமன்படுத்தும் உங்களுக்கு. அது மாதிரி வெள்ளரிக்காயும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இஞ்சி சேர்ப்போம். இஞ்சி சேர்க்கறது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நீராகாரம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அதை வெட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன மிளகா அதை ஹாஃப் எடுத்துகிட்டு அதோட விதையெல்லாம் நீக்கிடுங்க. விதையை நீக்கிட்டு அந்த இதை மட்டும் போட்டுக்கோங்க. முந்தின நாள் வச்ச சாதம் ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து அதோட ஒரு 2 வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா கசந்துரும். ஒரு 2 வெந்தயம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதை அடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த பழைய சாதத்தோட அந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம அடிச்சுக்குவோம். இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு குட்டியாக நீங்கள் இதில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மட்டும் போதும். மிக்சியில் அடிச்சுக்கோங்க. சூப்பராக நீராகாரம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் நீர்மோர், அதுக்கும் இந்த மாதிரி விதை எடுத்த பச்சை மிளகா ஒரு 1/2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது சேர்த்து அடிச்சுக்கோங்க. நம்மளோட வெள்ளரிக்காய் நீர்மோரும் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் நீர்மோருக்கு மேலே கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் உங்களுக்கு நல்லது. அடுத்து மசாலா மோருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 இல்லைன்னா 3. அடுத்து இஞ்சியை நறுக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து விதை நீக்கின பச்சை மிளகாய் ஒரு 1/2 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு தேவையான அளவு தயிர் போட்டு திரும்பவும் ஒருக்கா அடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ காமிச்ச இந்த 3 நீர்மோர் ரெசிபிலையும் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பேரே நீர்மோர் ரெசிபி தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு இது அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும், நாங்கள் மறந்துட்டோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்மளோட மசாலா மோரும் தயாராகிடுச்சு. மேலாப்பில் நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளோட 3 விதமான நீர்மோர் ரெசிபீஸும் சூப்பராக தயாராகிடுச்சு. இது மசாலா நீர்மோர், இது வெள்ளரிக்காய் நீர்மோர், இது நீராகார நீர்மோர். ஸோ 3 விதமாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள்.
அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.